செகண்ட் மீட்டிங். வாய் மூடு தாத்தா. ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் மீட்டிங். இதுக்கு முன்ன பேசின ஒரு வீடியோவில் அன்பு இதயங்களே மீண்டும் வணக்கம். ஓகே, ரைட். முந்தின வீடியோவில் இந்த டவுலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு சிறு குறிப்பை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஓகே, இப்போது அதே மாதிரி இன்னொரு சிறிய குறிப்பை கொடுக்கலான்னு இருக்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க. என்ன குறிப்புனா, இப்போ சப்போஸ் பர்சன்டேஜுக்கு வரலாமா? பர்சன்டேஜ் அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில்? ஓகே, பர்சன்டேஜ் சராசரி. மக்கள் காலையில் காஃபி சாப்பிட்ணுன்னா இப்போலாம் அதிகமாக சாப்பிட்றாங்க. கப் அண்ட் சாசர் கப்பில் சாப்பிடுவாங்க. அந்த கப்பில் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சிறு யோசனை தர முன்வந்திருக்கிறேன். வாங்க வாங்க, முன்னால் வாங்க. அப்படி என்னென்னா, பெரும்பாலோர் இந்த கப்பில் வலது புறம் இருக்கிற கையில் தான் அந்த கப்பை பிடிச்சிக்கின்னு காஃபி சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க. ஜூஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஜூஸ் எல்லாம் கிளாஸில் சாப்பிடுவாங்க. அப்படி அந்த கப்பன் சாஸ்திரம் காஃபி, டீ, மில்க் அது இது சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கையை எப்படி வச்சுருக்கிறீங்கனாக்கா, இது சாசர். என்னத்துக்கு சாசர்னால், இந்த கப்பில் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, கப்பில் சாப்பிடும்போது இந்த இந்த சாப்பிட்ற பாகம் இருக்குது இல்லையா, அங்கே அந்த கப்பு வந்து ஒரு மாதிரி டிசைன், அது கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது டிசைன் அது சாப்பிடும்போது வாயிலேருந்து அந்த காஃபி டீயோ இதுலேருந்து சிஸ்டத்தில் வழுக்கின்னு வரும். இந்த ஓரத்தில் கிளாஸில் இருந்தால் சிஸ்டத்தில் குடிச்சிடுவோம். இந்த கப் அண்ட் சாஸில் கப்பில் சாப்பிடும்போது குடிச்சா அந்த கப்பில் இந்த பக்கமாக ஒழுகுன்னு இருக்கும். அப்போ சில சமயத்தில் அது துடைச்சிடணும், அல்லது கீழேருந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா அந்த ஒழுங்கு இருக்கும்போது மேலே விழுந்துடும், ஷர்ட்டு மேலே, துணி மேலே விழுந்துடும். அதனால் அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கண்டுபிடிச்சவனுக்கு, கப்பன் சாஸில் கண்டுபிடிச்சவனுக்கு இங்கே வரும்போது அது இந்த பக்கம் ஒழுங்கு வந்து மேலெல்லாம் விழுந்துடும். அதனால் அது ஒழுங்கு கீழே விழாமிக்கிறதுக்கு, கையில் பிடிச்சிக்கிறதுக்காக, அது கீழே விழாமிக்கிறதுக்கு அதை பிடிச்சிக்கிறதுக்காக கீழே கப்பன் சாஸர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கப்பிலேருந்து வழிஞ்சி 1 or 2 ட்ராப்ஸ் ஏதாவது விழுந்தா கூட அது சாஸர் மேலே விழுந்துருக்கும். ஓகே ஓகே, நான் இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். இங்கெல்லாம் புதுசாக ஜாயிண்ட்டு, பழைய பாயிண்ட்டுக்கு வரேன் நான். ஓகே, அப்படி பெரும்பாலும் ஒரு லெஃப்ட் ஹேண்டு பயன்படுத்துகிறவங்க இருப்பாங்க, ஒரு 25% இருக்க வச்சுக்கோ. ரைட் ஹேண்டு வந்து ஒரு 70-80% கப்பில் குடிப்பாங்க. அது பழக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை மற்ற இடத்துல ஹோட்டலுக்கு அங்கங்கே எல்லாம் போய் சாப்பிடும்போதும் எல்லோரும் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க சாப்பிட்ட இடத்துலையே நம்மளே சாப்பிட்றது ஒரு எச்சை ஒட்டிக்கும் ஒரு இது கருத்து இருந்தாக்கா இருக்குது வச்சுக்கோ. எல்லா மார்க்கெட்டும் ஒரு சேஃப்டிக்காக, ஒரு ஆரோக்கிய வழியில் சாப்பிடணுன்னா எல்லோரும் அப்படி சாப்பிடுவாங்க. குறிப்பாக ஹோட்டலில் அங்கங்கே பண்ணால் கூட ரைட் ஹேண்டில் சாப்பிட்றவங்க தான் ஜாஸ்தி. இப்போ நம்மளும் அதே மாதிரி சாப்பிட்டாக்கா அதே இடத்துல வாய் வச்சு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? நம்ம அந்த பழைய இதுக்கே வரலாம். என்னென்னா, இப்போது பாருங்க, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமோ ஆரோக்கியமாக இல்லையோ அது கதை வேறு. நம்ம சாப்பிட்டது மற்றவங்களுக்கு
சாப்பிடும்போது அவங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகக்கூடாது. நம்ம சாப்பிட்ட இடத்துல அவங்களும் சாப்பிட்டா ஒரு வேளை அவங்களுக்கும் டிசீஸ் வரலாம். டிசீஸ்ன்னு வச்சுங்கோ, சுற்றி வலிச்சாக்கா அங்கே தான் வருது. மற்றவங்க சாப்பிட்டது மற்றவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுனாக்கா ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக சொல்லுவாங்க. அப்படி அவங்க நம்ம சாப்பிட்ட அந்த கப்பை மற்றவங்களும் சாப்பிட்டா அதை இடத்துல வாய் வச்சு நல்லதுன்னு வச்சுங்க. இப்போ அதுக்கு நல்லதுன்னா என்னன்னாக்கா, அந்த மாதிரி இடத்துல சில சமயத்தில் அதே கப்பை நம்ம லெஃப்ட் ஹேண்டில் குடிக்கலாம். இதே கப்பை ரைட் ஹேண்டில் குடிக்கும் இல்லையா, அது கொஞ்ச நாள் தான் அந்த காஃபி சாப்பிட்றோம். அதை ஸ்டைலாக நினச்சிக்கின்னு எடுத்து வச்சு லெஃப்ட் ஹேண்டில் அப்படி பேசின்னு சாப்பிட்லாம். அப்படி லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றதுனால என்ன லாபம்னா, ரைட் ஹேண்டில் சாப்பிட்டாக்கா அந்த கப்பினுடைய இந்த பாகத்தில் நம்ம வாய் வைக்கிறோம், மற்றவங்களும் இந்த பாகத்தில் வாய் வைக்கிறாங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்டில் அந்த கப்பை பிடிச்சி சாப்பிட்டாக்கா அந்த பாகத்தில் வாய் வைக்க வேண்டியதாக வருது. அந்த கப்பை அப்படி திருப்பிக்கின்னு, அப்போ அந்த இடம் எப்போதும் சுத்தமாக இருக்கும். மற்ற யாரும் ஜாஸ்தி அது வாய் வைக்காத இடமா இருக்கும். அதாவது நம்ம வாய் வைக்கிற இடத்துல மற்றவங்க வாய் வைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சுகாதாரம், சுத்தம், சுகாதாரம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆதாரம். எல்லாத்தையும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அது மாதிரி நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ஸ்டைலாக அது சாப்பிட்டு வச்சிட்டாக்கா நினச்சிக்குவாங்க, வேணால் லெஃப்டிஸ்டா இல்லை ஸ்டைலாக சாப்பிட்றான் பாருன்னு. இங்கே பாயிண்ட்டே வேறு. நம்ம மற்றவங்களுக்கு ஒட்டிக்கூடாது. அப்படி ரொம்ப ஜாஸ்தி போதுனால எல்லாம் கட்டிக்கூடாது. மற்றவங்களுக்கு நமக்கு அது எஃபெக்ட் ஆகக்கூடாதுனால நம்ம லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட பழகிக்கலாமா? பழகலாமா? ஓகே, பழகுவோம். ஏன்னா காஃபிக்கு தான் வீட்டில் இருக்குது, போய்ட்டு லெஃப்ட்லேயே சாப்பிட்றேன். நானே முன்ன சாப்பிட்டது சில கழுவாது கூட இருக்கலாம். அது லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டேன். அந்த இடம் இப்போது சுத்தமாக இருக்கும். ஓகே, என் உடற்பிறப்புகள், உயிர்கள், உங்கள்கிட்ட நான் எதெல்லாம் பேசினேன் சந்தோஷப்படுறேன். ஓகே, வணக்கம்.